குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம எல்லாரும் பேசக்கூடிய ஒரு செக்டர் ஐடி செக்டர். ஐடி செக்டருக்கு என்ன தான் ஆச்சு? ஏன் ஐடி செக்டர் இப்படி விழுந்துக்கிட்டே இருக்குது? ஐடி செக்டரில் கிராஷ் வருமா, இல்லை கிராஷில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி பல கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க பல பேரோட கொஸ்டினே இதுதான். ஐடி செக்டரில் நாங்கள் சஸ்டெயின் பண்ணலாமா, இல்லை இருக்கிற ப்ராஃபிட்டை கொடுக்கலாமா, இல்லை நான் ஆல்ரெடி லாஸில் இருக்கேன், அது இன்னும் லாஸ் போகுமா, இல்லை லாஸ்ட்லேயே புக் பண்ணி வெளியே வந்துடலாமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ். பர்டிகுலராக பெரிய பெரிய ஐடி செக்டர்ஸ் எல்லாம் விழுது. டிசிஎஸ் விழுது, இன்ஃபோசிஸ் விழுது, ஹெச்சிஎல் விழுது, விப்ரோ விழுது, டெக் விழுது. இது மாதிரி ஐடி செக்டரில் எதெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான் ஸ்டாக்ஸோ எல்லாமே விழுந்துக்கிட்டு இருக்குது. அந்த செக்டரை பற்றி தான் நம்ம இந்த ஆடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இது இப்போது நடக்கிற கரெக்ஷன் ஒரு டெம்பரவரி கரெக்ஷனா, இல்லை ஃப்யூச்சர்லேயே ஐடி செக்டர் இந்த மாதிரி தான் இருக்குமா, இல்லை ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இருக்க போகிறதுக்கான சிக்னல் தானே இது ஐடி செக்டர் இப்படி விழறதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது கடந்த ஒரு 2-3 மாதமாகவே ஐடி செக்டரில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதாவது நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் தொடர்ந்து வீக் ட்ரெண்ட்லேயே கண்டினியூவாக க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது. பல ஐடி ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹையில் இருந்து 15லேருந்து 25 போய் இப்போ 30% வரையும் கரெக்ஷன் ஆகிடுச்சு. இதுக்கு முக்கிய காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரோத் ஸ்லோ டவுன் ஆகுது. அந்த ஃபியர்னால தான் மார்க்கெட்டில் ஐடி செக்டர்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் இறங்குது. ரெண்டாவது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸ் எக்கனாமி அன்சர்டனிட்டி, அதனால் இறங்குது. மிக 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 முக்கியமான காரணம் ஏஐ டிஸ்ட்ரப்ஷன் கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏஐயால் தான் மார்க்கெட்டு இன்றைக்கி, நேற்று, இதுக்கு முன்னாடி இது எல்லாம் இறங்கிறதுக்கு காரணமே இந்த ஏஐ. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்க எல்லா நாஸ்டாக் கம்போஸ்டில் இருக்க டெக்னாலஜி சம்மந்தமான எல்லா ஸ்டாக்கும் இந்த ஏஐ சம்மந்தமாக இருக்கிறதுனால எல்லாமே ஹெவி கரெக்ஷனில் ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம முக்கால்வாசி ஐடி செக்டர் எல்லாம் யூஎஸ் டிபெண்ட் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு. ஸோ ஏஐயில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தால் இவனுங்களும் சேர்ந்து அடி வாங்குறாங்க. அதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான காரணம். அதனால தான் நம்ம இந்தியன் ஐடி செக்டர்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் விழுது. இந்த 3 ரீசன் தான். நமக்கு முக்கால்வாசி ரெவென்யூ எங்கேருந்து வருது? 70% யூஎஸ் கிட்டேருந்து தான் வருது. நம்ம இந்தியா ஐடி செக்டர்ஸ் எல்லாம் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறது அங்கேருந்து மட்டும்தான். அப்போது யூஎஸில் ஏதாவது ஒரு ரெசெஷன் ஃபியர் வந்தால் இங்கே ஐடி செக்டர் தான் ஃபஸ்ட்டு பெரிய லெவலில் அதை இம்பேக்ட் பண்ணும், பெரிய லெவலில் இறங்கும். அதுக்கப்புறம் யூஎஸில் ஃபெட் ரேட் கட்டு ஹை இருந்தால் ஐடி பெரிய லெவலில் ஸ்பெண்டிங் கட் ஆகும். யூஎஸ் கிளைண்ட்டு நியூ ப்ராஜெக்ட் எல்லாம் இந்தியாவுக்கு தரமாட்டாங்க. அதை வேணுமே டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம். ஸோ இந்த 3 பேஸ் பண்ணி ஐடி செக்டார்கள் ஃபங்க்ஷன் ஆகுறதுனால அவங்களுக்கான ஆர்டர் புக்கு கண்டிப்பாக பெரிய லெவலில் ஸ்லோ ஆகிடும். டீல் வின்னிங் ப்ராபபிலிட்டி பெரிய லெவலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, ப்ராஃபிட், அதாவது அந்த பெரிய லெவலில் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே ரிடியூஸ் ஆகிடும், குறையும். வின்னிங் ப்ராபபிலிட்டி குறைஞ்சிரும். ரெவென்யூ க்ரோத் படுமோசமாக ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த மாதிரி காரணங்களால் தான் ஐடி செக்டர்ஸ் எல்லாமே கீழே நல்லா விழுந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்த விட இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபியர், இது தான் இப்போது ஐடி செக்டரை ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ மார்க்கெட்டில் பிக்கெஸ்ட்டு ஃபியர் எதிரானா ஏஐ தான் பிரச்சனை. ஏஐ ட்ரெடிஷ்னலாக ஐடி சர்வீஸை ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்னு எல்லா நிபுணர்களும், எல்லா பெரிய பெரிய ஆளுங்களும், யூஎஸ் எல்லாமே இந்த மாதிரி பிரச்சனையை தான் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏஐ ட்ரெடிஷ்னல் ஐடி சர்வீஸையே ரீப்ளேஸ் பண்ணிவிடுமா? எப்படின்னா, இப்போல்லாம் ஆட்டோமேஷன் எக்கச்சக்கமாக எதுக்கெத்தாலும் ஆட்டோமேஷன் ஆகிப்போச்சு. ஒரு கோடிங் டூலை கொடுத்தா அது ஏஐ மூலம் ஆட்டோமேட் பண்ணிடுறாங்க. கிளைண்ட்டோட காஸ்ட் கட்டிங் இந்த ஃபோக்கஸ்லேயே போனால் கிளைண்ட்டோட காஸ்ட் கட்டிங்கில் அந்த மோடுக்கு போயிடுறாங்க. இதனால தான் லாங் டேர்ம் ரெவென்யூ டோட்டலாக
அடிபடுது ஐடியில். ஸோ மார்ஜின் ப்ரெஷர் வரும் அப்படின்ற டென்ஷனால தான் ஐடி செக்டார்ஸ் எல்லாம் இப்போது பெரிய லெவலில் இந்த ஏஐ ஃபியரால் தான் மார்க்கெட் பெரிய லெவலில் இறங்குது. பத்தாவதுக்கு எஃப்ஐ செல்லிங் பண்ணுறாங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். அதாவது வேல்யூவேஷன் எதெல்லாம் ஹையாக இருக்கோ அப்படின்னு அவங்க எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அதில் போயிட்டு அவங்க செல் பண்ணுறாங்க. செல் பண்ணுறதுனால க்ரோத்து ஸ்லோ ஆகிடும். அதனால் ஹை பிஇ இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் இப்போது மார்க்கெட்டில் ஐடி செக்டாரில் நடக்கக்கூடிய ட்ரெண்டு. குறிப்பாக பர்டிகுலராக சொல்லணும்னா ஏஐ தான் ஐடி செக்டாரை ஆட்டி படைக்குது. அதனால தான் மார்க்கெட்டு பெருசாக இறங்குது. இன்றைக்கி ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், டெக் மகேந்திரா, இன்னொன்று இருக்கு விப்ரோ, இவங்க எல்லாமே இன்றைக்கி தர்ம அடி கொடுத்து கீழே இறக்கிட்டானுங்க. இதெல்லாம் செல் ஆனால் அப்போ நிஃப்டி 50 என்ன ஆகும்? பெரிய லெவலில் கீழே தான் வரும். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஐடி செக்டார் விழுந்ததுனால தான் மார்க்கெட் பெரிய லெவலில் இறங்குச்சு. மார்க்கெட் இத்தனைக்கும் புல்லிஷ் மோடில் தான் இருக்குது. இவங்க ஒட்டுமொத்தமாக எல்லாமே வந்து இறங்க ஆரம்பித்தோன்னையும் மார்க்கெட்டால் தாக்கு பிடிக்க முடியல, இறங்க ஆரம்பிச்சிச்சு. இதில் வேல்யூவேஷன் ப்ராப்ளம் இருக்குமா ஐடி ஸ்டாக்ஸில் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேல்யூவேஷன் ப்ராப்ளம் 20% இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹை வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை தான் போட்டு சாத்துறாங்க. இதில் அபரிவிதமான வளர்ச்சி இருக்கக்கூடிய ஐடி ஸ்டாக்ஸு அதை பிஇ வந்து இண்டஸ்ட்ரியல் பிஇயை விட க்ரோத்து இதெல்லாம் ஃபண்டமெண்டல் செக் பண்ணும்போது பிஇ ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வேல்யூவேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அப்போது இது இந்த கரெக்ஷன் வந்து லாங் லைஃபாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் லாங் லைஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரையும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ இருக்கக்கூடிய இந்த நியூஸஸாலேயும் சில ஐடி ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த யூஎஸ் அன்சர்டனிட்டி நடக்கிறதுனாலையும் சில பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்கிறதுனாலையும் தான் அதை போட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இது லாங் டேர்மில் இந்த க்ரோத் அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு லாங் டேர்முக்கெல்லாம் இது செட் ஆகாது. லாங் டேர்ம்லலாம் இது சஸ்டெயின் ஆகிட்டு மேலே வரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. டெக்னிக்கலாக ரீசனை பார்த்தா முக்கிய சப்போர்ட் லெவலை வந்து நிஃப்டி ஐடி வந்து உடைச்சிடுச்சு. ஸோ மார்க்கெட் ஃபர்தராக கீழ் நோக்கி தான் வரும். நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த லெவல் வரையும் லாஸ் வந்தால் என்னால் அக்செப்டபிள் பண்ணிக்க முடியும்னா அந்த லெவலில் ஸ்டாப் லாஸாக போட்டுங்க. இல்லை எட்ஜிங் பண்ணுற கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் எட்ஜிங்கை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஹை போர்ட்ஃபோலியோ வெயிட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எட்ஜிங் போயிடுறது நல்லது. ஐடி செக்டர் எனக்கு தெரிஞ்சு விழறதுக்கு தான் இன்னும் வாய்ப்பு இருக்க மாதிரி தோணுது. அப்போது இப்போ நடக்கிற இந்த கிராஷ் வந்து புதுசாக இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னு கேட்டால் இப்போ உண்மையை சொல்லணும்னா இது இன்னும் விழும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 2008 இது மாதிரி ஒரு கிராஷ் வந்துச்சு. அப்போது அது உடனே மார்க்கெட் வந்து க்ரோத் வந்து ஸ்லோ டவுன் கரெக்ஷன் ஆச்சு, வேல்யூவேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆச்சு, குளோபல் அன்சர்டனிட்டி அப்போ இருந்தது. அதனால் மார்க்கெட் அப்போ பெரிய லெவலில் விழுந்தது. ஆனால் லாங் டேர்மில் அப்போ 2008 எங்கே, இப்போ 2026 எங்கே, இப்போ வரையும் பார்த்தா ஓரளவுக்கு நல்ல மேலே போயிட்டு தான் இப்போ மறுபடியும் கரெக்ஷனில் இருக்குது. ஸோ லாங் டேர்மில் ஐடி ஃபீல்டு இல்லாமல் எந்த ஒரு ஒர்க்கும் இருக்க போகிறது கிடையாது. அப்போது கண்டிப்பாக இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு மெயினான இதுவே ஐடி ஃபீல்டு தான். அப்போது ஏஐ வந்து அடாப்ஷனை ஐடி கம்பெனியை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏஐ வச்சு பல ஐடி கம்பெனி வந்து சில ப்ராஜெக்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது இப்போதைக்கு இந்த மீன் டைமுக்கு தான் இந்த மாதிரி கரெக்ஷன் இருக்கே தவிர லாங் டேர்மில் இப்படியே இருக்குன்றதுக்கெல்லாம் கண்டிப்பாக உத்தரவாதம் கிடையாது. லாங் டேர்மில் இந்த நிலைமை நல்லபடியாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இதில் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். வெலாட்டிலிட்டி அதிகமாக கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஹெட்ஜிங் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ண கற்றுக்குங்க. நீங்கள் ஆல்ரெடி லாஸில் இருக்கீங்க, இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் இருக்குது, ஐடி ஃபீல்டு இல்லாமல் எந்த ஒரு நாடுமே இருக்காது அப்படின்னா அதில்
எஸ்ஐபியை ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்ஐபி தான் பெஸ்ட்டாக இருக்கும். கரெக்ஷன் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி பண்ணால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஃபோசிஸு, டிசிஎஸ்ஸு, ஹெச்சிஎல்லு, விப்ரோ இந்த மாதிரி பெரிய கம்பெனிகள்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் அழியக்கூடிய கம்பெனி கிடையாது. அதெல்லாம் ஸ்ட்ராங்கான கம்பெனி. அப்போது அது கரெக்ஷன் வர வர அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக அக்குமுலேஷன் பண்ணணும். ஒரே நேரத்தில் போய் எல்லா அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் எஸ்ஐபியோ இல்லை ஒரு கால்குலேஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட் இப்போ ஐடி வந்து இறங்குன்றது நமக்கு கிளியராக தெரியுது. நம்ம ஆல்ரெடி ஐடியில் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆவரேஜ் கால்குலேஷனை அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு நாள் மேலே வரும்போது உங்களோட லாஸஸ் எல்லாம் ரெக்கவரி ஆகி ப்ராஃபிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஐடி செக்டர் அதாவது இப்போ இருக்கிற இந்த டைமில் கரெக்ஷன் தான் ஆகுதே கண்டி அது இன்னும் டோட்டலாக ஃபினிஷ்லாம் ஆகலை. அதாவது இன்னும் இறங்குமா அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. ஆனால் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஈஸியாக மணி சம்பாதிக்கணும், இன் ஃப்யூச்சரில் சம்பாதிக்கணும் அப்படின்னா இவன் தான் வேகமாக சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரே செக்டர் ஐடி தான். ஏன்னா இப்போ இறங்கலாம், ஆனால் இன் ஃப்யூச்சரும் இவன் இறங்கிக்கிட்டே இருப்பான் அப்படின்றதுக்கெல்லாம் உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா ஐடி இல்லாமல் எந்த ஒரு கண்ட்ரியும் கிடையாது. அதனால் இதில் நம்பி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எஸ்ஐபி அந்த முறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரெக்ஷனை அதாவது லாஸஸை அதாவது அதிக குவான்டிட்டியை வாங்கிக்கிட்டே இருந்தோன்னு வச்சிங்களேன், ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு மேலே அந்த லாஸஸ் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போதைக்கு மார்க்கெட் ஃபியர் தான். பட் இன்னும் மார்க்கெட்டில் வந்து அந்த டீப் கரெக்ஷன்லாம் வரல. இதை வந்து நீங்கள் புதிய இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுதான் இப்போது இந்த ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போது அதாவது இந்த டிசிஎஸ் வந்து இப்போ அவன் ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் பார்த்தீங்களா, அவன் அநியாயத்துக்கு கீழே வந்துட்டான். டிசிஎஸ்ஸு, விப்ரோ, ஹெச்சிஎல் வந்து 1476 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. இன்றைக்கி மட்டும் அவன் 5% விழுந்திருக்கான். ஹெச்சிஎல் அவன் ஒருத்தன் விழுந்திருக்கான்னா அந்த மாதிரி இன்ஃபோசிஸு 1386 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. இன்றைக்கி அவன் 6% விழுந்திருக்கான். அவன் விழுந்தானா அடுத்தது நம்ம டிசிஎஸ் அவன் எவ்வளோ விழுந்திருக்கான்னு பார்த்தா 2750 ரூபாயில் இவன் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். இவனும் 6% கிட்ட தான் விழுந்திருக்கான். இப்போது இந்த மாதிரி இவனுங்க விழுந்துக்கிட்டே இருந்தால் இவனோட 52 வீக் லோ எவ்வளோ தெரியுங்களா? டிசிஎஸோடது 2740. அதாவது இன்றைக்கி தான் அந்த புதிய லோவை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். 2740 இன்றைக்கி அந்த லோ வந்துட்டு 10 பாயிண்ட் வந்து மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. 2750 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. எங்கே இருந்த கம்பெனிங்க இது? 4040 ரூபா இருந்த கம்பெனி இது. அப்படியே கீழே வந்துட்டான். ஒரு 40% கரெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அப்போது இதோட பிஇ ரேஷியோலாம் செக் பண்ணால் வாங்கக்கூடிய லெவலுக்கு வந்துடுச்சு. பிஇ ரேஷியோ வெறும் 19 தாங்க இருக்குது. ஸோ இதில் லாங் டேர்ம் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸான ஒரு இடம் தான் இப்போ இந்த டிசிஎஸ். அருமையான ப்ரைஸில் கிடைக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை புதுசாக இருந்தால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை தொடர்பு கொள்ளுங்கள். ஆனால் இப்போ இது வாங்கக்கூடிய அருமையான இடத்துல இருக்குது இந்த டிசிஎஸ். இன்ஃபோசிஸும் அருமையான இடத்துல தான் இருக்குது. அதோட ஃபண்டமெண்டல் நம்ம பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் லோட் ஆகுது. அதோட ஃபண்டமெண்டல் பார்த்தா அவனும் பிஇ ரேஷியோ 19க்கு வந்துட்டான். இவன் டிவிடெண்ட்டு 3.32% கொடுக்குறான். இவனோட 52 வீக் லோ பார்த்திங்கன்னா 1307 ரூபாயில் இருக்குது. இன்னும் அவன் 52 வீக் லோக்கு வரல. இப்போது அது 1386 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. 1903 ரூபா இருந்திருக்காங்க இவனோட 52 வீக் ஐஏ. இந்த ஸ்டாக்ஸ் கூட அருமையாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் ஐடி ஃபீல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா உங்கள்
நிதி ஆலோசகரை தொடர்பு கொள்ளுங்கள். இதில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இது இப்போ கன்சிடர் பண்ணக்கூடிய அருமையான இடத்துல இருக்குது. அதை தான் நான் சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப பேர் இந்த ஐடி பற்றி கேட்டதுனால எனக்கு தெரிஞ்ச வரையும் கூகுளில் அனலைஸ் பண்ணி இந்த மார்க்கெட் ப்ரைஸு வேர்ல்டில் என்ன தான் பிரச்சனை போகுது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை தேடி ஒரு ஆடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஐடியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தாட்ஸ் இருந்தால் இது இப்போ இருக்கக்கூடிய இடம் அருமையான இடம்தான். இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.